ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விழுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் சோப்பு இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் விம் சோப்பு, விம் ஜெல்லி எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. 3 மாதத்துக்கு தேவையான லிக்விடு நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. அதுவும் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுட்டுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த லிக்விடு. நீங்கள் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் ஆரோ வாட்டர் ஒரு 1.25 லிட்டர் போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இது கூட உங்கள் வீட்டில் ஏதாச்சும் லெமன் தூள் இருந்துச்சு அதை வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லெமன் தூள் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளோ லெமன் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட 2 தாங்க இருந்துச்சு, அதனால் 2 மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வந்திருக்கு, மேலே நல்லா ஆவியாகவே வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் கம்பல்சரி விம்ஜெல் சேர்த்துக்கணுங்க. விம்ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போல் விம்ஜெல் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதுங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், விம்ஜெல் சேர்த்து முடித்த பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு இங்கே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறொரு பிளேட் எடுத்துக்கலாங்க. வேறொரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்லாம் துருவும் இல்லையா, அந்த ஸ்லைஸ் போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி உங்கள் வீட்டில் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக விம் சோப்லாம் யூஸ் பண்ணுவங்க இல்லையா, அந்த சோப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கணுங்க. கரெக்டாக நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் இந்தளவுக்கு வந்தால் போதுங்க. அதிகமாக நமக்கு தேவைப்படாது. இந்த சோப்பை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே சோப்பு தேவைப்படாதுங்க. இந்த சோப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சு இல்லையா தண்ணியை, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்ச சோப்பு இருக்கு இல்லையா, அந்த சோப்பு தூள் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் மாறுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோப்பு 2மே சேர்த்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே அந்த லெமன் தூள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் புழிஞ்சிட்டு அதை எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கணுங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் லெமன் ஜூஸு, லெமன் தண்ணி, நல்லா தோலோட தன்மை எல்லாம் இருந்தாலும் நல்லா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நாங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பாருங்கள், மேலால் இப்போயே நுர வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் போல் அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலரில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ப சுடக்கு போடக்கூடிய சோடா தாங்க சேர்க்கணும். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கம்மா, இது போல் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த லிக்விட் அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் சோடா சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா நீங்கள் சேர்த்த பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம இப்போ மொத்தமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டு பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் கிடச்சிருக்கு, நல்லா நிறைய பொங்கு வந்துருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா கலக்கி விட்டுணுங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. எந்த வித கெமிக்கலில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பெண்கள் எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. 100% சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. உங்கள் வீட்டில் 3 மாதத்துக்கு கவலையே இருக்காது. ஏன்னா இந்த லிக்விடை வச்சு நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் டிவி, கண்ணாடி, வீடு, அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்கு, கேஸு, சிங்க்கு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லிக்விடை நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக கலக்கி விட்ட பின்னாடி நல்லா ஆற விட்ட பின்னாடி நீங்கள் பாட்டில் ஊற்றி நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு ஒன்றும் வராதுங்க. 3 மாதம் வரைக்குமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் 2 கேன் பாட்டில் ஃபுல்லாகவே ஊற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த லிக்விட் இருக்குங்க. இது நான் பார்த்தீங்கன்னா வேறொரு பிளாஸ்டிக் டப்பா உள்ளுக்குள்ளே மாற்றிக்கிறேங்க. உள்ளுக்குள்ளே மாற்றி விட்ட பின்னா நீங்கள் பாருங்கள் அந்த சோப்பு தூள் எல்லாமே கரைஞ்சிருக்கு. நல்லா நுர வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம சோப்பு நார் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சாஃப்டான நார் எடுத்துக்கிட்டேன். சாஃப்டான நார் உள்ளுக்குள்ளே நீங்கள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் நீங்கள் தொட்டால் போதுங்க. ரொம்ப சூப்பராக நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே போல் நல்லா நுரையும் சூப்பராக வருதுங்க. நீங்கள் எப்படி விம் சோப்பு விம் ஜெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு எப்பவும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாத்திரம் நல்லா க்ளீன் ஆகுது. நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த லிக்விடை நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் எது வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரத்துக்கு இந்த நுரைச்சி அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த வித கெமிக்கல் இல்லாமல் வெறும் சோப்பு தண்ணி அந்த லெமன் தூள் அதுக்கப்புறம் ஆப்போசோடா விம்ஜெல் இது மட்டும் இருந்தால் போதுங்க. வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. 3 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவை க்ளீன் பண்ணிட்டு கேஸும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சிங்க்கை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. சிங்க்லேயும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிங்க்கு ஃபுல்லாகவே நம்ம க்ளீனும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டு துணி வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜு நல்லா பளபளன்னு மின்னுங்க. எந்த ஒரு அழுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் பெண்களுமே. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பணத்தை நீங்கள் சேவ் பண்ணலாங்க. இந்த லிக்விட் இருந்தாலும் போதும். உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோப்பு வாங்கணும் இல்லையா, இந்த 10 ரூபாய் சோப்பு ஒன்று இருந்தால் போதுங்க. நீங்கள் 1 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.